விசிக நினைத்தால் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு கூட்டத்தை நடத்தி லட்சம் பேரை திரட்ட முடியும். மதிமுகவுக்கு அந்த தகுதி இருக்கா? மதுரையில மாநாடு நடத்தினார்கள். நீங்க பாத்தீங்கன்னா இடதுபுறத்துல பூரா மகளிரா உட்கார வச்சிருப்பாங்க. வைகோ பேசும்போது சொல்றாரு, ஏன் கைத்தட்ட மாட்டீங்களா? கைத்தட்டுங்கன்னு சொல்றாரு. இயல்பாகவே வைகோ பேசுகிற போது கொந்தளிக்கிற ஆர்ப்பரிக்கிற கூட்டம் கைத்தட்டாம உட்கார்ந்து இருக்குன்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? அவர்கள் யாருமே மறுமலர்ச்சி திமுகவினுடைய தொண்டர்கள் இல்லை, வெளியில் இருந்து அழைத்து வரப்பட்டவர்கள். இதுதான் கட்சியினுடைய நிலைமை. சரி, இன்னொரு பக்கமும் வந்துடும். இப்ப திமுக பேரண்ட் பாடி அலையன்ஸ்ல இல்லையா, அவங்க பகிர்ந்து கொடுக்கணும் சீட்டை. 234 இடங்கள் மொத்தமாக இருக்கு. 234 இடங்கள்ல 12 இடம் மறுமலர்ச்சி திமுகவுக்கு கொடுத்தா அதை விட பலமாக இருக்கிற விசிக தேர்தல் அங்கீகாரத்தை பெற்று இருக்கிற கட்சி, அரசியல் அங்கீகாரத்தை பெற்றுட்டாங்க. இப்ப அவங்களுக்கு 12 சீட், ஏன்னா போன முறை 6 சீட்டு வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு 12 சீட்டு கொடுக்கணும். கம்யூனிஸ்ட் 2 கட்சிகள் 12 சீட்டு கொடுக்கணும், 24 ஆச்சு. 24 இன்னொரு 12, இப்படியே கூட்டணி கட்சிகளுக்கே 60 சீட்டு போயிடுச்சு. அப்போ காங்கிரஸுக்கு கொடுக்கணும். காங்கிரஸ் குறைந்தது ஒரு 30 தொகுதிகளை கேட்பார்கள். தேசிய கட்சி, அவர்களுக்கு கொடுத்தாக வேண்டிய கட்டாயம், அது தேசிய அரசியல் நிலைப்பாடு. இது எல்லாவற்றையும் கொடுத்தா திமுக எத்தனை இடத்துல சார் போட்டியிடும்? அறுதி பெரும்பான்மைக்கு கீழே போட்டியிட்டு 100 இடங்கள்ல நிக்குமா? அது திமுகவுக்கு சரியாக இருக்குமா? 5 ஆண்டுகள் அரசை செம்மையாக நடத்தியதற்கு பிறகு குறைஞ்சபட்சம் 160 170 இடங்களில் திமுக போட்டியிட வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள். இது இல்லாம தேமுதிக அலையன்ஸுக்கு வருது. இப்ப தேமுதிக ஏறக்குறைய முடிவு செய்து விட்டதாகத்தான் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அப்போ இதெல்லாம் நீங்க கருத்துல கொண்டு பார்த்தா பிராக்டிக்கலா பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இதையெல்லாம் பேச வேண்டிய கூட்டணி தலைமையில் உட்கார்ந்து பேச வேண்டிய பேச்சுவார்த்தையை நீங்க தீர்மானமா போட்டு ஒரு நெருக்கடி கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா, திமுகவை கடுமையா உங்க பொதுக்குழுல விமர்சிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, அப்ப வேற ஏதோ ஒரு பயணத்துக்கு நீங்க தயாராயிட்டீங்க. இது வரைக்கும் நீங்க நிசப்தமா இருந்தீங்க.